நீங்க என்னைக்காவது லேட் நைட்ல மிஸ்ட்ரியான ஒரு காலை அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாள் சீதா அப்படின்ற ஒரு பொண்ணு பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா இது, புது நம்பர்லேருந்து ஒரு கால் வருது, அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆப்போசிட்டில் இருந்து நீ என் பார்வையிலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்லேருந்து ஆன்சர் வருது. இதை கேட்ட உடனே சரி, நம்மளை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களுமே அதை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. மறுபடியும் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க அதை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லேட் நைட்டில் அவங்க வீட்டை சுற்றி யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கவனித்த அந்த பெண்மணி வந்துட்டு, யார் அது, இந்த நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றி யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக போய் கதவை திறந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்ததுன்னா, நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அப்படி மெசேஜ் வந்தோடனே இவங்க அப்படியே பயந்துக்கிட்டு பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் அப்படியே அவங்க பின்னாடி மறைஞ்சு போகிறத பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்துட்டு உடனே போய் கதவை எல்லாமே லாக் பண்ணிவிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள்லேருந்து இந்த மாதிரி ஒரு எந்தவித காலுமே அவங்களுக்கு வரல. அதோட அந்த ஃபோன் காலும் ஸ்டாப் ஆகிடுச்சு.